டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டா நம்ம உடம்பு சரியாகுமா? 1 பில்லியனுக்கும் அதிகமான ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் இன்னைய தேதியில ஆன்லைன்ல இருக்கு. அப்படி இருந்தும் எல்லாருமே நோயோட தான் இருக்காங்க. அப்போ இந்த வீடியோஸ்லாம் எதுக்கு? அடுத்து டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கறத விட்டுட்டு ஏன் சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறாங்க? சோஷியல் மீடியாஸ்ல இன்னைக்கு இருக்க கண்ட கண்ட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமே இல்லாதவங்கலாம் மக்களை தப்பா வழிநடத்துறத பார்த்து கடுப்பாகி டாக்டர்ஸ் நம்மளே கரெக்டான ஹெல்த் டிப்ஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, டாக்டர் சொல்ற டிப்ஸை கேட்டா மட்டும் நம்ம உடம்பு சரியாகுமா அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா சரியாகாது. அப்போ எதுக்கு இந்த வீடியோஸ்? அப்போ இந்த வீடியோஸ்லாம் என்னதான் டாக்டர் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நோயில கஷ்டப்படுறவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் மேம்படுத்தும். இன்னுமே இத எளிமையா சொல்லணும்னா, நோயால ஏற்படுற ஒரு வலியையோ ஒரு இன்கன்வீனியன்ஸையோ இது ரொம்ப குறைக்கும். ஈஸியான எக்ஸாம்பிள்ல சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு, அதனால வயிறு ரொம்ப எரியுதுன்னா ஒரு 4 இல்ல 5 தடவையா சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமான அளவுல சாப்பிட்டு வர்றது மூலமா வயிற்றுல ஏற்படுற எரிச்சல் நல்லா குறையும். அடுத்ததா லேடிஸ்க்கு உடம்புல கரெக்டான பாடி ஃபேட் மெயின்டைன் பண்றது மூலமா அவங்களுடைய மென்சஸ் அண்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் இது எல்லாமே நார்மல் ஆகும். ஸோ டாக்டர்ஸ் போடுற எல்லா வீடியோவும் அவேர்னஸ், எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் தானே தவிர கியூர் கிடையாது.